ஸ்கின் ஏஜிங் அது என்ன, அது எப்போ ஆரம்பிக்குது, அதுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாலும், எவ்வளோ வெயிலில் போனாலும், எவ்வளோ மழையில் போனாலும், எவ்வளோ மேக்கப் போனாலும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் ரொம்ப மைல்டு சோப்பு தான் போட்டேன், எனக்கு அதுதான் ஒத்துக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் டாக்டர் யூஆர் தனலட்சுமி, சருமநல மருத்துவ நிபுணர். இன்றைய எபிசோடில் நம்ம வந்து இந்த ஏஜிங் அப்படிங்கிறது என்ன, ஸ்கின் ஏஜிங் அது என்ன, அது எப்போ ஆரம்பிக்குது, அதுக்கு நம்ம எப்படி நம்ம அதை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அந்த ஏஜிங் அப்படிங்கிறது வந்து ஸ்கின் ஏஜ் அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளுக்குமே ஏஜ் ஒவ்வொரு நாளும், அதாவது டே பை டே ஏஜ் ஆகிட்டு தான் போகும். ஸோ ஏஜிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டே 1 ஆஃப் லைஃப். அதாவது 1ஆவது நாள்லேருந்து அடுத்த நாள் 2 நாள் ஏஜ் ஆகிடுது. அந்த மாதிரி ஃபஸ்ட் இயரில் 1 வருஷம் ஏஜ், 2வது வருஷம் 2 வருஷம் ஏஜ்னு சொல்கிற மாதிரி ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி ஏஜ் ஆகிட்டு போகும். ஆனால் இந்த ஏஜிங் வந்து நமக்கு விசிபிளாக தெரிகிறது ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாலும், எவ்வளோ வெயிலில் போனாலும், எவ்வளோ மழையில் போனாலும், எவ்வளோ மேக்கப் போனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். 30க்கு அப்புறம் பார்த்தா ஈஸியாக டேமேஜ் தெரியும். ரொம்ப வெயிலில் போனாலும் டேமேஜ் ஆகும், ஸ்ட்ராங் சோப் போட்டாலும் டேமேஜ் ஆகும். இந்த 20 to 30 ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெம்பரரி ஏஜ் எப்படி வேணால் போகும். இந்த 30க்கு அப்புறம் நல்லாவே ஏஜ் தெரியும். ஸோ ஸ்கின் ஆஃப்டர் 30 அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ நாள் பண்ண ரொட்டீன் கூட நார்மல் சோப் கூட ட்ரை ஆகும். ஸோ தட் நம்ம அந்த மாதிரி ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். சிலருக்கு வந்து 40 வரைக்கும் அந்த ஆயிலி ஸ்கின் இருக்கும், அதே மாதிரி எதை போட்டாலும் தாங்கும். அவங்க அந்த 40க்கு அப்புறம் எப்போ நம்ம ஸ்கின்னு அது ட்ரபிள் கொடுக்குதோ, அது நான் பிறந்ததுலேருந்து இந்த சோப்பு தான் போட்டேன், இப்போ போட்டால் எனக்கு ட்ரை ஆகுது அப்படிம்பாங்க. ஸோ தட் அதை மாற்றிக்கணும். அதே மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் ரொம்ப மைல்டு சோப்பு தான் போட்டேன், எனக்கு அதுதான் ஒத்துக்கும், ஒரு பர்டிகுலராக பேபி சோப்பு தான் ஒத்துக்கும்பாங்க. ஆனால் அவங்க பிம்பிளோடு வரும்போது ரொம்ப ஆயிலி ஸ்கின், சிலருக்கு 20 வரைக்கும் ட்ரை ஆகிட்டு 20 to 30 ஆயிலி ஆகும். சிலருக்கு 30 வரைக்கும் ட்ரை ஆகிட்டு 30க்கு அப்புறம் கூட ஃபார் சம் ரீசன் ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டோ வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸோ ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்லை அவங்க இருக்கிற இடம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ரொட்டீன் மாற்றிக்கணும். சோப்புலேருந்து வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் வரைக்கும், நைட்டு ரொட்டீன் வரைக்கும். அப்புறம் பேசிக்காக எல்லாருமே கேட்குறது, எனக்கு வந்து ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங் க்ரீம் கொடுங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம் அப்படி டிசைட் பண்ணுறது கூட அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி தான். எல்லாருக்குமே ஏஜ் ஆகும், பட் 50 இயர் அப்படிங்கும்போது நார்மலாக ஏஜிங் சைன்ஸ் வந்து ரிங்கிள்ஸ் மினிமம் வரும். அதே மாதிரி ஸ்கின்ல சில ஸ்பாட்ஸ் வரும், சன் இன்டியூஸ் ஸ்பாட்ஸ், அதை ஃப்ரெக்கிள்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்டிஜன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது மச்ச மாதிரி கருப்பாக வருது. இதெல்லாம் வந்து ஏஜ், சன்லைட், அதாவது இன்டர்னல் ஏஜ், எக்ஸ்டர்னல் ஏஜ் ரெண்டுமே சேர்ந்துடும். எக்ஸ்டர்னலாக இந்த சன்லைட்டு, விண்டு, மற்றதெல்லாம். இன்டர்னல்ங்கிறது நம்ம நார்மல் ஏஜிங்கில் உள்ளே நடக்கிற சேஞ்சஸ், இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்றா மேனிஃபெஸ்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் கொடை எடுத்துக்கிறது, வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் நம்மளை 100% ப்ரொடெக்ட் பண்ணாது. கண்டிப்பாக கொடை எடுத்துக்கலாம், கொடை எடுக்க முடியாதவங்க தொப்பி போட்டுக்கலாம், ஒன்றுமே முடியல ஒரு ஸ்கார்ப் கட்டிக்கலாம், ஒன்றுமே இல்லையா கையில் இருக்கிற அட்டை வச்சு கூட நேராக வெயில் படும்போது மறைச்சிக்கலாம், வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீனும் இம்பார்ட்டன்ட் தான். சன்ஸ்க்ரீன் ஒரு 20 to 30% நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம். பட் நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுறதெல்லாம் ஒரு 50% ப்ரொடெக்ட் பண்ணோம். எல்லாமே போட்டாலும் நம்ம ஒரு 10 to 20% சன் டேமேஜ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த சன் டேமேஜ் வந்து ஏஜை வந்து ஃபாஸ்டன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நம்ம சன் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். அது ஏதாவது ஒரு வழியில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து இன்டர்னல் ஏஜ், அதாவது குரோனாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். நம்ம என்ன தான் எவ்வளோ தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாலும் உள்ளிருந்து நேச்சுரலாக, அது காட் இஸ் அ கிரேட் இன்ஜினியர், ஹீ டூ ஆல் த ஒர்க். அது உள்ளுக்குள்ளே சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏலேருந்து நம்ம இதில் சொல்லுவோம் ஒரு டிலோமர்னு சொல்லுவோம், அந்த டிவைட் ஆகிற செல்ஸில் எண்டில் டிலோமர் தேஞ்சிட்டே வரும். அப்புறம் அதை நார்மலாக ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நேச்சுரலாக நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதில் மெயினாக
எல்லோ ஆரஞ்சு ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எல்லோ ஆரஞ்சுனா இந்த கேரட்டு, பீட்ரூட், டொமேட்டோ, பப்பையா ப்ளஸ் தர்பூசணி அதெல்லாம் சீசனுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ரெட் பனானா, ரெட் கலர் கொய்யாப்பழம் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதா. அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். அதெல்லாம் பண்ணும்போது இட் கேன் ரெசிஸ்ட் சன் டேமேஜ் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஏஜிங்னுடைய இதை குறைக்க முடியும். இட் ப்ரொடெக்ட்ஸ் த செல்ஸ், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இட் ப்ரொடெக்ட் த செல் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது நம்ம மாத்திரையெல்லாம் சாப்பிட்றத விட ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபுட்டில் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா we can prevent அந்த சில கண்டிஷன்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஏஜிங்க்கு நல்ல தண்ணி குடிக்கணும், சன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், அந்த எல்லோ ஆரஞ்சு ரெட் கலர் வெஜிடபிள்ஸும் நல்லா சாப்பிட்ணும். இதெல்லாமே இருந்தாலே ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மீறி வர்றதுக்கு நம்ம பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி சரி பண்ணலாம். இந்த எபிசோடில் நம்ம ஏஜிங் அப்படிங்கிறது ஸ்கின் ஏஜிங் பற்றி ஒரு பொதுவாக பேசணும். அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி பேசலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.